நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இறைவன் வழி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கான பதிவுல அதிசயங்களும் மர்மங்களும் நிறைந்த கொல்லிமலையில் சக்தி வாய்ந்த அம்மனாக வீற்றிருக்கும் கொல்லிப்பாவை என்னும் எட்டுக்கை அம்மனுடைய வரலாறை பற்றி தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கொல்லிமலையில் அசுரர்களின் வருகையை தடுக்க மாயன் என்னும் தெய்வ சிற்பி உருவாக்கிய அழகிய பாவைதான் இந்த எட்டுக்கை அம்மன். கொல்லிமலைக்கு அழகு சேர்க்கும் எட்டுக்கை அம்மனுக்கு கொல்லிப்பாவை என மற்றொரு பெயரும் உண்டு. பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு சதுரகிரியில் வாழ்ந்த சித்தர்கள் பல மலைகளை தாண்டி நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலைக்கு வந்தடைந்தனர். கொல்லிமலை ஒரு அடர்ந்த வனப்பகுதியாக இருந்த காரணத்தினால் மேற்கலிங்கம்பட்டியில் ஒரு பாறையின் மேல் அமர்ந்து தவம் செய்ய தொடங்கினர். ஆனால் அதற்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் அசுரர்கள் மற்றும் மிருகங்களின் அச்சுறுத்தல் இருக்க அவற்றிலிருந்து தங்களை காத்துக் கொள்ளவே மாயன் என்னும் தெய்வ சிற்பி உதவியோடு ஒரு அம்மனை உருவாக்கினார்கள். அதுவே எட்டுக்கை அம்மன் என கூறப்படுகிறது. பெண்ணுருவம் கொண்ட கொல்லிப்பாவையின் உடல் உறுப்புகள் அசையும் தன்மை உடையதாக இருக்கும். அசுரர்களின் வாடைப்பட்டதும் அம்மன் பெருஞ்செரிப்பு செய்து அவர்களை கொன்று விடுவாராம். இதுவே எட்டுக்கை அம்மன் உருவான வரலாறு என வாய்மொழி கதையாக சொல்கிறார்கள். ஆனால் தல வரலாறு படி இதற்கு மற்றொரு கதையும் உண்டு. காயக்கற்ப மூலிகைகள் இயற்கையாகவே வளரும் இடம் கொல்லிமலை. அதனால் ஞானிகளும் ரிஷிகளும் இம்மலையை தங்கள் இருப்பிடமாக்கி தவம் செய்ய தொடங்கினர். அப்பொழுது அசுரர்களால் துன்பம் நேரிட்டது. அதை தடுக்க தேவகுருவான விஸ்வகர்மா ஒரு கல்லில் அழகிய பாவையை செய்து அசுரர்களின் வாடைப்பட்டதும் நகைக்கவும் கண் சிமிட்டவும் தன் வசீகரத்தால் மயக்கி அருகில் வந்ததும் கொல்லும்படியான மாயசக்தியை அளித்தார். இந்த மாயப்பாவையை நிஜப்பெண் என நம்பிய அசுரர்கள் பலர் பலியானார்கள். அதன் பின் ஞானிகளும் ரிஷிகளும் நிம்மதியாக தவம் செய்து எத்தனையோ எண்ணக்கரு ஊலங்களை தமிழர்களுக்கு உரிமையாக்கினர். சித்த வைத்தியமும் கிடைத்தது. பல நோய்களை அகற்றும் காயக்கற்ப மூலிகைகள், பஸ்பங்கள், லேகியங்கள் தமிழர்களுக்கு சொந்தமாயின என குறிப்பிடப்பட்டுள்ளது. காலப்போக்கில் அம்மன் சிலை மண்ணில் புதைந்துவிட அங்கிருக்கும் மக்கள் ஆடு மாடுகளை மேய்க்க செல்லும் பொழுது மாடுகள் ஒரு இடத்தை பார்த்து மிரண்டு ஓடுவதை கவனித்தார்கள். உடனே அங்கு தோண்டி பார்க்க எட்டுக்கை அம்மன் சிலை இருந்தது. அதன் பின் அம்மனுக்கு சிறிதாக கோயில் அமைத்து மலைவாழ் மக்கள் அவரை குலதெய்வமாக வணங்க தொடங்கினார்கள். சித்தர்கள் கண்ணிற்கு மட்டும் காட்சி அளித்த அம்மன் குழந்தை வடிவில் இருந்ததால் கொல்லிப்பாவை என பெயர் பெற்றார் என்று சிலர் கூறுகிறார்கள். இன்னும் சிலர் அசுரர்களை கொல்லும் அம்மன் என்பதால் அப்பெயர் வந்தது என்கிறார்கள். ஆனால் அம்மன் எட்டுக்கையுடன் இருந்ததனால் எட்டுக்கை அம்மன் என்ற பெயரே நிலைத்துவிட்டது. பல்லாயிரம் ஆண்டுகளாக கொல்லிமலையில் வீற்றிருக்கும் இந்த சக்தி வாய்ந்த அம்மனை காண பௌர்ணமி மற்றும் அமாவாசை நாட்களில் கூட்டம் அலைமோதும். குழந்தை வரம் வேண்டிய அதிகமான பக்தர்கள் இங்கு வருகிறார்கள். இங்குள்ள சூலத்தில் காகிதத்திலோ அல்லது உலோக தகட்டிலோ வேண்டுதலை எழுதி கட்டினால் வெகு விரைவில் நிறைவேறும் என்பது நம்பிக்கை. நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர பூட்டி விட்டு செல்கிறார்கள். நண்பர்களே, கொல்லிமலை எட்டுக்கை அம்மனுடைய வரலாறை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இறைவன் வழி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மறுபடியும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.